Hi friends, Anbin Ulagam, Anbin நெஞ்சங்களுக்காக நான் உங்கள் அஞ்சலி ராம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போறோம். அது என்னன்னு கேட்டிங்கனா creamy white sauce pasta. அதுவும் வீட்லயே எவ்வளவு சிம்பிளா செய்யலாம் அப்படிங்கறது தான். பாருங்க, பார்க்கவே எவ்வளவு சூப்பரா இருக்குல்ல. இந்த ரெசிபியை தெரிஞ்சுக்கணும் நீங்களும் ஆசைப்படுவீங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம creamy-யான white sauce pasta செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பாஸ்தாவை இந்த மாதிரி வந்து வேக வச்சுக்கோங்க. நான் வந்து இது பெண்ணை பாஸ்தா, ஸோ நீட்டா இருக்கும். அதனால நான் வந்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்சிருக்கேன் வேக வச்சு. ஒரு பாஸ்தாலே டைமிங் போட்டிருப்பாங்க. நீங்கள் எந்த பாஸ்தா யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கான டைமிங் பார்த்து நல்லா தண்ணியை சூடு பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் உப்பு, கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்து இந்த பாஸ்தாவையும் போட்டு இது வேகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 மினிட்ஸ் ஆச்சு. 7 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு இதை எடுத்து இப்படி பண்ணி பார்த்தீங்கன்னா இது வருது பாருங்கள். இதான் கரெக்டான இது. ரொம்ப இது பண்ணி விட்டிங்கன்னா அது குழஞ்சு போயிடும். ஸோ இப்படி தான் இருக்கணும். இதை நம்ம பண்ணி வச்சுக்கிட்டாலே போதும். 5 மினிட்ஸில் சூப்பரான creamy பாஸ்தா ரெடி பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பேனை ஹீட் பண்ணிக்கலாம். பேன் ஹீட் ஆனதும் இப்போது ஃபஸ்ட்டு பட்டர் போட்டுக்க போகிறோம். ஸோ நான் வந்து இப்போ ஃபஸ்ட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணியாச்சு. இதில் நான் வந்து வெறும் ஆனியன் மட்டும்தான் ஆட் பண்ண போகிறேன் இந்த பாஸ்தாவில். நீங்கள் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணுறீங்கன்னா என்ன வெஜிடபிள்ஸோ கேப்சிகம், கேரட், க்ரீன் பீஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வெறும் வெங்காயம் மட்டும் தான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ 2 வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன். அதை போட்டு நம்ம இப்போ ரைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது கூட நீங்கள் வெஜிடபிள்ஸ் சேர்க்குறதா இருந்தால் இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா பட்டரில் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். லைட்டாக அந்த க்ரன்ச்சினஸ் வரத்துக்காக லைட்டாக ரோஸ்ட் பண்ணிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா போதும், இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனால் போதும். இப்போ நம்ம இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ ஒயிட் சாஸ் செய்கிறதுக்கு பாருங்கள், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பட்டர் மெல்ட் ஆனதும் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கோம் பாருங்கள் பூண்டு வந்து உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ. இப்போ சில பேருக்கு ரொம்ப பிடிக்காது அப்படிங்கிறவங்க அவாய்ட் கூட பண்ணிக்கலாம். பட் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பூண்டு பிடிக்குங்கிறதுனால நான் ஒரு முழு பூண்டை இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த பட்டர் மெல்ட் ஆனதும் இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அதில் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பூண்டு வந்து கொஞ்சம் நல்லாவே ஃப்ரை ஆகட்டும். லைட்டாக அந்த கோல்டன் கலர் வரும்ல, அது வரைக்கும் ஃப்ரை பண்ணுவோம். அப்போ தான் நல்லா இருக்கும் ஃப்ளேவர். இந்த மாதிரி பட்டரில் கார்லிக் ரோஸ்ட் பண்ணும்போது ஒரு ஃப்ளேவர் வரும். அந்த ஃப்ளேவர் எத்தனை பேருக்கு பிடிக்கும்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம வந்து நான் இன்றைக்கி ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்ய போகிறேன். எவ்வளோ பிடிக்குமோ. இப்போ சில பேருக்கு ரொம்ப பிடிக்காது அப்படிங்கிறவங்க அவாய்ட் கூட பண்ணிக்கலாம். பட் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பூண்டு பிடிக்குங்கிறதுனால நான் ஒரு முழு பூண்டை இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த பட்டர் மெல்ட் ஆனதும் இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அதில் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பூண்டு வந்து கொஞ்சம் நல்லாவே ஃப்ரை ஆகட்டும். லைட்டாக அந்த கோல்டன் கலர் வரும்ல, அது வரைக்கும் ஃப்ரை பண்ணுவோம். அப்போ தான் நல்லா இருக்கும் ஃப்ளேவர். இந்த மாதிரி பட்டரில் கார்லிக் ரோஸ்ட் பண்ணும்போது ஒரு ஃப்ளேவர் வரும். அந்த ஃப்ளேவர் எத்தனை பேருக்கு பிடிக்கும்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம வந்து நான் இன்றைக்கி ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்ய போகிறேன். ஸோ நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்க போகிறேன். ஸோ ஃப்ளேமை வந்து லோ பண்ணிக்கோங்க. ஒரு 2லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கலாம். இந்த மைதா மாவு பார்த்திங்கன்னா நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகணும் பட்டர் கூட. லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமுக்கு மாற்றாதீங்க. இது லைட்டாக ஒரு 2 மினிட்ஸ் வந்து ரோஸ்ட் ஆகணும். இப்போ வந்து இந்த மாதிரி கலர் ஒரு நிமிஷம் வந்து நான் ரோஸ்ட் பண்ணிட்டேன். இப்போது இதில் காய்ச்சின பால் வந்து ஆற வச்சு ஊற்ற போகிறேன். ஸோ ஏன்னா சூடாக ஊற்றும் போது கெட்டியாகிடும். ஸோ அதனால் ஆறின பாலாக வச்சுக்கோங்க. இன்றைக்கி நான் 2 கப்பு பால் வந்து சேர்த்துக்க போகிறேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள்.
ஏன்னா கெட்டி ஆகிடும், அங்கங்கே வந்து இந்த கட்டி விடும். அதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே சேருங்க. இப்போது பால் சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அது ஒரு க்ரீமி டெக்ஸ்சருக்கு வரும். ஒரு 5 மினிட்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த க்ரீமி டெக்ஸ்சர் நமக்கு கிடைச்சிரும். இப்போ பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக இருக்குது பார்த்தீங்களா? பார்க்கும் போதே எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்க போகிறேன். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இல்லை அப்படின்னா சேர்க்க வேணாம், இது ஆப்ஷனல் தான். ஸோ நான் என்கிட்ட இருக்குது, அதனால் ஒரு 1/2 கப் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கிறேன். இது சேர்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து இன்னும் கொஞ்சம் ரிச்சாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ அந்த ஃப்ரெஷ் க்ரீமையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த சாஸ்க்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நம்ம பாஸ்தா வேகும் போது உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. பத்தலைன்னா கடைசியாக போட்டுக்கலாம். அது கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல ஆனியன்ஸ், அதையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் காரத்துக்கு தேவையான அளவு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. ஸோ பெப்பர் பிடிக்கும் அப்படிங்கிறவங்க இந்த ஸ்டேஜில் பெப்பர் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் மட்டும் இன்றைக்கி ஆட் பண்ணுறேன். அப்புறம் அது மாதிரி சீசனிங்க்கு உங்ககிட்ட வந்து மிக்ஸ்டு ஹர்ப்ஸு இல்லை பீஸா மிக்ஸு இல்லை ஒரிகானோ எது இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் பீஸா மிக்ஸ் தான் ஆட் பண்ணுறேன். அது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பார்க்கவே இவ்வளோ க்ரீமியாக சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து உப்பு காரம் எல்லாத்தையுமே வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நம்ம பாஸ்தாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம பாஸ்தாவை ஆட் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் வந்து பாயில் பண்ணி எடுத்து வச்சுட்டு கோல்டு வாட்டரில் நல்லா இது பண்ணி வச்சுடுங்க. அப்போ தான் அது வந்து குழையாமல் இருக்கும், அது மாதிரி ஒட்டிக்காமல் இருக்கும் ஒன்றோட ஒன்று. ஸோ அந்த ஸ்டெப்பை மறந்துடாதீங்க. இப்போது இந்த எல்லா பாஸ்தாலையும் சாஸ் படுற மாதிரி நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி அகலமான கடாய் வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான க்ரீமி ஒயிட் சாஸ் பாஸ்தா பார்க்கவே எவ்வளோ டெம்ப்டிங்காக இருக்குல்ல, சாப்பிட்ணும் போல் இருக்குல்ல. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இது ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ பிளேட்க்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பரான க்ரீமி ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. இந்த ரெசிபியாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கார்லிக் யாருக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரொம்ப 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 பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பை.